ரேடியல் ரோட்ல இருக்கிற 5 மாடி சரவணா செல்வரத்னம் வாசல்ல நிக்கிறேன் நானு. நம்ம இப்ப கோ கலர்ஸ்ன்ற ஒரு கடையில இருக்கோம். ஹேரம் ஸ்டைல், இது பட்டியாலா பேண்ட்ஸ். ஒண்ணு அப்படின்னா இந்த மாதிரி விஸ்கோஸ் மெட்டீரியல்லையும் பேண்ட்ஸ் வைக்கிறாங்க. they are very awesome people. 849. இது வந்து மேக்ஸ்ல வாங்கின டாப்ஸ். குரோம்பேட்ல இருக்க போத்தீஸ் முன்னாடி இருக்க. இது நைட்டி மாதிரி தான் வரும். காலியா போட்டு அது நம்ம போட்டதே தெரிஞ்சு. இப்போ அடுத்த கடைக்கு போறோம். பிரின்ஸ் ஜுவல்லரியில இருக்கோம் நம்ம இப்ப. நான் ஏற்கனவே போட்டுட்டு வந்த குரோம்பேட்ல இருக்கிற GRT ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் நம்ம இப்ப. நம்ம அத்தை வந்து நம்மளுக்காக குரோம்பேட்ல இருக்கிற நல்லிக்கு வந்திருக்கோம். சில டாப்ஸ் நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. மடிப்பாக்கத்தில் இருக்கிற கவிதா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு வந்திருக்கோம். வாங்கும்போதே அந்த மாதிரி ரயன், இவர் தான் குரு, சினி ட்ரெஸ் மேக்கர், சினி டெய்லருடைய இத்தனை வருஷம் என்னை பார்க்காமலே அப்படி நச்சுன்னு ஃபிட்டா வர மாதிரி கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற சேகர் எம்போரியம்க்கு வந்து 5 சாரி எடுத்திருக்கோம். ஹலோ எவ்ரிபடி, பல்லாவரத்தில் இருக்கிற முருகன் டெக்ஸ்டைல்ஸ் வாசல்ல நிற்கிறோம். முருகன் சில்க்ஸ். இதோட இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும், அது ரொம்ப தின்னா இருக்கு. பல்லாவரத்தில் இருக்கிற ஃபோக்கஸ் மென்ஸ் வேருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பல்லாவரத்தில் இருக்கிற ஐஷா ஃபேஷன்ஸ் முன்னாடி இருக்கும். ஆலியாக்கு நல்லா இருக்கும் இல்லையா, நமக்கு நல்லா இருக்கு சொல்லிக்கலாம். நம்ம அதே ரோட்ல இன்னொரு கடை இருக்கு, அங்கே நைட்டிலாம் வச்சிருக்காங்க. லிங்கம் ரோட், ஜமீன் பல்லாவரத்தில். பல்லாவரம் மேக்ஸ் அண்ட் எவ்ரிபடி ரேடியல் ரோட்ல இருக்கிற 5 மாடி சரவணா செல்வரத்னம் வாசல்ல நிக்கிறேன் நானு. உள்ள போய் பார்க்கலாம். கேஃபே, ஒரு இளநீ கடை அண்ட் நிறைய சாட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வெளியில இருக்கு. ஸோ ஷாப்பிங் பண்ணி டயர்டா இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்க. பிரம்மாண்டமா இருக்கு, பியூட்டிஃபுல் மார்பிள் அண்ட் லைட்ஸ் போட்டு வேகஸ் எஃபெக்ட்ல இருக்கு. இந்த லெவல்ல ஜுவல்லரி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா வெறும் கோல்ட் ஜுவல்லரி இருக்கும். ஓ, அங்க இருக்காங்களா? வாங்க வெளியே போய் பேசலாம். சூரிய கலாவை நான் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். என்னடா அது எலிவேட்டர்ல வந்து திடீர்னு சைந்தவி அப்படின்னு கேக்குதே. அவங்களோட டாட்டர் வந்து பாத்தல்ல இருக்காங்க. சோ தேங்க் யூ, சோ ஹாப்பி டு மீட் யூ. சன் நியூயார்க்ல இருக்கான். ஓ குட். சோ அங்க வந்தா வாங்க கலிபோர்னியாக்கு. நெக்ஸ்ட் சைந்தவிஸ் கிச்சன் சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்ல ஏதோ மாடியில இருந்து ஒரு வியூ ஏதோ இருக்கும். நாங்க 5வது மாடியில இருக்கு. சும்மா வீடியோ எடுத்துட்டு கிளம்புறோம். சரியா? பாய் பாய். இந்த ஃப்ளோர்ல வந்து ஃபேன்சி க்ளோதிங் வச்சிருக்காங்க. குர்த்தி எல்லாம் இருக்கு, ஷர்ட்ஸ் இருக்கு, பசங்களுக்கு தேவையான டிஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அங்க போலாம் அந்த சைட்ல. Beautiful clothes, colorful clothes. ஹெல்மெட் எல்லாம் இருக்கு. $16,000 சில்லற. 16,000. ஒரு மைக்ரோவேவபிள் போல் வாங்கணும் வீட்டில். ஆனால் பீங்கான், ஊறுகாய் ஜாடிலாம் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிளேட்ஸும் அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது அம்மா அப்பாவை தவிர எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹோல் ஃப்ளோரில் பார்த்தா ஒரு வீடு செட் பண்ணுறதுக்கான தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் இருக்குது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாட் ஜஸ்ட் ட்ரை க்ராசரிஸ். ஸோ நீங்கள் ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி ஒரு பிரம்மாண்டம். ஃப்ளோர் ஆஃப்டர் ஃப்ளோர் ஆஃப்டர் ஃப்ளோர். நாங்கள் போன டைமில் கூட்டம் அவ்வளோ இல்லை. ஏன்னா நாங்கள் வீக் டேயில் ஆஃப்டர்நூன் அந்த ஒரு மத்தியான டைமில் போனதுனால. மற்றபடி இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். உள்ள மக்கள் நிற்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இதான் நான் சொன்ன க்ராசரி செக்ஷன். ஒரு செக்ஷன்லையும் ஹெல்ப்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. செருப்பு செக்ஷனில் இருக்கும். எனக்கு வீட்டுக்கு செருப்பு தேவைப்பட்டுச்சுன்றதுனால இது மாதிரி வாங்கியிருக்கேன். வேறு வெரைட்டி இருக்குது, காட்டுங்க வேணா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஐயோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா இது. வாவ்.
10,000. அதே டிசைன் கீழ போட்டு அந்த விளக்கு மாதிரி குட்டி சைஸ். பாருங்க இது பாருங்க, இது ஒரு நல்ல டிசைன். இப்பெல்லாம் வீட்ல வச்சு கோயில் வச்சு மூடிடுறாங்களா, வீட்ல எல்லாம் அக்கா இருக்கு. வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், பனியார சட்டி. தேவையான ஃபியூ ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம பில் போட்டு வெளியில் வர போகிறோம். ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள திங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃபன்னாக இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து மொதல் தடவை போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டுங்க. உள்ளேருந்து கீழே இறங்கி வந்த உடனே ஒரு நல்ல ஆக்சுவலி ஒரு ஃப்ளோர்லேயுமே இப்படி ஒரு வியூ இருந்தது, கண்ணாடி வியூ மாதிரி. எஸ்கலேட்டர் இருக்குது, எலிவேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டரில் போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க கீழே, வெளியில் வரதுக்கு முன்னாடி உள்ளே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த கடைக்கு போகலாம் இப்போது. லெகிங்ஸ் வாங்கணும், பலாசோ வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது டைட் குர்த்திக்கு கீழே போடுறது வாங்கணும்னா கோ கலர்ஸ்க்கு வாங்க. நான் குரோம்பேட்டில் இருக்கிற போத்தீஸ் பக்கத்தில் இருக்கிற கோ கலர்ஸ்க்கு வந்திருக்கேன். நிறைய லொக்கேஷனில் இருக்குது ஆல் ஓவர் சென்னை. லெட்ஸ் கோ அண்ட் சி. உங்களுடைய குர்த்தி அண்ட் சல்வார் அண்ட் எனி டைப் ஆஃப் இந்தியன் அவுட்ஃபிட்டுக்கு தேவையான லெகிங்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அண்ட் பலாசோஸ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். மாடர்ன் அவுட்ஃபிட்க்கும் வச்சுருக்காங்க, ஷார்ட்ஸும் வச்சுருக்காங்க. காட்டன் மெட்டீரியல்லையும் இருக்குது, பனியன் மெட்டீரியல்லையும் இருக்குது, விஸ்கோஸ் மெட்டீரியலும் இருக்குது, ஜீன்ஸ் மெட்டீரியலும் இருக்குது. கடை ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கூட கொடுப்பாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இவங்களோட லொக்கேஷன் வந்து போத்தீஸ், குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு அட்ஜசன்ட் கடையில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் போடுற எல்லா குர்த்திக்கும் அம்மா யூஸ்வலி இங்கேருந்து தான் வாங்கி அனுப்புவாங்க. ஸோ நான் என்னோடய க்ளோத்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதெல்லாம் எல்லாத்தோட பேண்ட்ஸும் இங்கே தான் நான் வாங்குவேன். சூப்பராக இருக்கேண்ணா. அது பேர் என்ன? சூப்பராக இருக்கே. இது என்ன ஃப்ரீ சைஸா? எல்லாருக்கும் ஒன்று தானா? ரெகுலர் டைட் லெகிங்ஸும் இருக்குது இந்த மாதிரி. இந்த சைடில் காட்டுங்க, எல்லா கலர்லையும் வச்சுருக்காங்க. நீங்கள் க்ளோத்ஸோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்க வாங்கிடுவாங்க. லெகிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இது வந்து டேப்பர்ட் மாடலாக வரும். இது வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், பட்டியாலா பேண்ட்ஸ். இது ஒன்று எடுத்து திறந்து காட்டுறீங்களா? இது ஹேரம் ஸ்டைல், கீழே கால் கிட்ட இந்த மாதிரி வந்து டைட்டாக வரும். இது பட்டியாலா பேண்ட்ஸ். இது வந்து இந்த இடத்துல கால் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டைல் வந்து எப்படி இந்த மாதிரி லேயர்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நம்ம வந்து டிசைன் பிரிண்டடாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி விஸ்கோஸ் மெட்டீரியல்லையும் பேண்ட்ஸ் வைக்கிறாங்க. இதில் இதெல்லாம் ஷார்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஃபுல் பேண்ட்ஸ். இல்லாதது எடுக்கணும். அம்மா நம்பர் போட்டுக்கலாம். 984 வந்து 600+ லொக்கேஷன்ஸ் இருக்குது பேன் இண்டியா. இவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. நான் மெஷினில் அங்கே யூஎஸில் எப்பவுமே போட்டால் கலர் இது வரைக்கும் ஃபேட் ஆனதில்லை. குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஷ்ரிங்க் ஆகி பத்தாமல் போய் அந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதே கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே மறக்காமல் வாங்க. அம்மா வருவாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து சைந்தவிஸ் கிச்சன் சொன்னீங்கன்னா இவங்க உங்களை நல்லா கவனிப்பாங்க. கங்கா எனக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ கங்கா. ஸோ நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான லேடிஸ் வந்து அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஏரியாவுக்கு இருந்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருக்கும் பிஸ்னஸ் கொடுங்க. தே ஆர் வெரி ஆசம் பீப்புள். குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ் முன்னாடி இருக்கேன். இது பேர் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். போத்தீஸ்குள்ளே வந்துட்டோம். மேலே டெக்கோர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுடைய கிரவுண்ட் லெவல். உள்ளுக்குள்ள என் பின்னாடி இருக்கிறது வந்து கோல்ட் ஷோரூம். நம்ம அதுக்குள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது, பட் மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு. ஃபுட் ஸ்ட்ரீட்ல இங்க இருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. ஷாப் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்கன்னா சாப்பிடலாம். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஏதாவது வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஆல் இன் ஆல் எல்லாமே இங்க கிடைக்குது. லெட்ஸ் போத்தீஸ்ல இருக்கிற சாரி செக்ஷன்ல இருக்கோம். ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்.
அவங்க வந்து டெய்லரிங் இங்கே பண்றாங்க. ஸோ நம்ம பிளவுஸ் வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அளவு எடுத்து தச்சு கொடுத்துருவாங்க, விச் இஸ் நைஸ். லெட்ஸ் கோ இன். இல்ல ஃபுல்லா பேர் எழுதியிருக்காங்களே வரிசையா. ஸோ இது வந்து வெரைட்டி, அது வந்து பிரைஸா? வெரைட்டி பிரைஸ். வாங்க இந்த சைட்ல இருந்து பாவாடை சட்டை இருக்கு. வசுந்தரா லைட் 3000 to 7000 ரேஞ்சில் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் பாக்குறேன் நான். வசுந்தரா பட்டு. என் சைஸ் கிடைக்குமா? இருக்கு மேடம். இது ரொம்ப கம்மியாக தான் வரும். அம்பர்லா டைப் பண்ணுறதால உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்க, இந்த லென்த்து தான் வரும். இது நைட்டி மாதிரி தான் வரும். காலியா போட்டு பாருங்க, ஃப்ராக் மாதிரி போட்டுக்கலாம். அது நம்ம போட்டதே தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த ஃப்ளோரில் வாங்கி முடிச்சுட்டு அங்கேயே பில் போட்டு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் தூக்கிட்டு அலைய தேவையில்லை. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஃப்ளோராக வந்து நீங்கள் உங்களோட பார்சல் வாங்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்போதும் நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு அது பத்தலைன்னா ஒரு ஃப்ளோராக வந்து நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், விச் இஸ் அ ஹேசில். பட் இங்கே நிறைய பேர் வந்து அங்கேயே போட்டு பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அதனால் ரிட்டர்ன் பண்ணுற தேவை இருக்காது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நான் இந்த கடையில் பார்த்தது, கிட்ஸோட க்ளோதிங், அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய டீனேஜ் பாய்ஸ் வரைக்கும் இருக்கிற க்ளோதிங் வந்து நல்லா இல்லை குவாலிட்டி. இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து போகிறதுனால சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க ஓகே வாங்கி பழகிருப்பாங்க, வேறு சாய்ஸ் கிடையாது. ஆனால் இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம இங்கே வால்மார்ட் டார்கெட்லேயே ரொம்ப பெட்டரான குவாலிட்டி இருந்து நான் பார்த்துருக்கேன். கோ கலர்ஸில் வாங்கின பேண்ட்ஸ், இது பாட்டம்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். ஆல்ரெடி வாங்கின ட்ரெஸ்ஸஸ்க்கும் வாங்கியிருந்தேன், இன்றைக்கி வாங்கின மேக்ஸில் வாங்கின க்ளோத்ஸ்க்கும் வாங்கியிருந்தேன். இது வந்து மேக்ஸில் வாங்கின டாப்ஸு, டெய்லி வேர் போடுற மாதிரி வாங்கியிருந்தேன். போத்தீஸ் போயிட்டு வந்தோம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்கினோம். அங்கே மென் ஷார்ட்ஸ் தேடினோம். இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. ஒரு மாதிரி பனியன் மெட்டீரியல். இது எவ்வளோ விலை? 1379. அதுக்கப்புறம் இதோடைய விலை 1609. வெளியே போகிற ஷாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி. இது வந்து 1265. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் மென்ஸ் க்ளோத்ஸ் இந்த ஊரில், நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு இன்றைக்கி போனோம். அப்புறம் அந்த சரவணாவில் சும்மா பார்க்க போனோம், ட்ரெஸ்ஸு பார்க்கல, பட் போனோம். இது வந்து நல்லா இல்லை, ஒர்த்து கிடையாது. ஏன்னா யூஎஸில் தான் ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கு, மென்னை பொறுத்த வரைக்கும், பாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயே வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து துப்பட்டா வாங்கினேன் 169, ஒன்று மட்டும் 149. நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது இங்கே இந்த ஊரில். ஒன்று எல்லாமே வாங்கினீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 எக்ஸல் டாப் வாங்குறீங்கன்னா 5 சைஸில் இருக்குது, ஒன்று கூட ஒரே சைஸில் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஓகே தான், இந்த 100 சில்லறைக்கு இது ஓகே, ஏன்னா இது அங்கே கிடைக்காது. அப்புறம் இந்த டாப் ஒன்று வாங்கினேன். இந்த டாப் வந்து 849. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கேதரிங் கெட் டுகெதர் போடுற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த டாப் வந்து 849 ஆல்சோ, இதுவும் ஓகே. அடுத்தது லேடிஸோட டாப் வந்து நமக்கு யூஎஸில் கிடைக்காது. ஸோ அதனால் ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் திஸ் மணி. இட்ஸ் நாட் அபவுட் த மணி ஆல்சோ, குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்றது ஐ எம் டிசப்பாயிண்டட். இந்த போத்தீஸை பொறுத்த வரைக்கும், போத்தீஸ் ஆஹா ஓஹோன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சாரி, நோ, இட்ஸ் நாட் ஆஹா ஓஹோ. கஸ்டமர் கேர் வாஸ் ஓகே. ஒரு ஃப்ளோரில் நல்லா இருந்தாங்க, மற்ற ஃப்ளோர்லலாம் ஏதோ பாவம்னு பார்த்தாங்க. இது வந்து $2749, ஏன்னா கொஞ்சம் ஜிகினா மாதிரி இருக்குன்றதுனால. பட் இட்ஸ் ஓகே. ஐ மீன் நமக்கு அங்கேருந்து வரவங்களுக்கு இது ஓகே. இங்கே இருக்கிறவங்களும் இந்த பைசா கொடுத்து வாங்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே பக்கத்துலேயே மேக்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, அது நல்லா இருக்கு. ஐஷா ஃபேஷன் இங்கே ஒரு கடை இருக்குது பல்லாவரத்தில், அதுவும் நல்லா இருக்கு. நாங்கள் நங்கநல்லூர் கடை பேர் என்னவா, கவிதான்னு நங்கநல்லூர்ல ஒரு கடை இருக்கு. நான் வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மணி ஸ்பெண்ட் பண்ற பாயிண்டே இல்லை, நான் அதெல்லாம் கூட வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். லோக்கல்ல இந்த மாதிரி ஸ்மால் ஷாப்ஸ்க்கு போய் பிசினஸ் கொடுங்க. இந்த மாதிரி பெரிய கடையில போய் இது வாங்குறது வந்து ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட் வித் த கலெக்ஷன். சாரிலையும் அப்படிதான், உள்ள போனோன்னே
அப்படியே பாக்குறாங்க. அவங்க எல்லாம் ஏதோ பாவம் அங்க லைன்ல நின்னாதான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. மேபி அதுக்கு தான் அவங்க நிக்க இருக்கும். பட் இட் லுக்ஸ் பாவம். ஒரு ஒரு வாங்குங்க அப்படின்ற வைபே இல்ல. அது வந்து ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி இருந்தது. தெரியல எங்களுக்கு தான் அப்படி இருக்கா இல்ல மத்த மக்களுக்குமே அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்ப ரீசெண்ட் சரி டக்குன்னு போய் வாங்கணுமேன்றதுனால வாங்கினேன் இதெல்லாம். மற்றபடி போத்தீஸ் வாசியா ஓகே. சாப்பிட்டு முடிச்சோம், ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பயங்கர சூடு, ஃபேனை வச்சுட்டு நடந்துட்டே இருக்கேன். இருக்கோம் நாங்க. என்னடா அது க்ரோசரி டப்பா மாதிரி வச்சிருக்காங்களேன்னு என்னதுன்னு கேட்டேன். ஷர்ட் அண்ட் பேண்ட் மெட்டீரியல் இப்படி வச்சு கிஃப்டா கொடுத்துட்றாங்க. கிஃப்ட் பேக் மாதிரி. இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. இதோடைய விலை வந்து 1000க்கு ஷர்ட் மெட்டீரியலும் பேண்ட் விட்டு. இங்க பாருங்க எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கு. உங்க வீட்டில் ஏதோ பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். எவ்வளோ? 1299. இது ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி பேசிக்கலி. வினோதுக்கு வாங்கின ஷார்ட்ஸ் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி எனக்கு சில பேருக்கு வந்து குர்தா அண்ட் வேஷ்டி வாங்க வேண்டியிருந்தது. இங்கே தான் அந்த ராம்ராஜோட கட்டிக்கோ ஒட்டிக்கோ அந்த வெல்க்ரோ வேஷ்டி இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ராம்ராஜோட டைரக்ட் கடையிலையும் இருக்கும், எல்லா கடையிலும் இருக்குது. எனிவே ரிட்டர்ன் பண்ண வரோமேன்றதுனால அந்த கடையில் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த குர்தாஸ் ஃபார் மென் அண்ட் சம் வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு இப்போ அடுத்த கடைக்கு போகிறோம். சென்னை டிராஃபிக் பாருங்க. ஷாப்பிங் பண்ணியாச்சு. இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இப்ப சாப்பிட போறாங்க. டிஃபன் பிரேக். ஆவுன்னா ஏடிபி கேம் போறீங்கன்னு கேட்காதீங்க, பக்கத்துல தான் இருக்கு. பிரின்ஸ் ஜுவல்லரியில் இருக்கோம் நம்ம. இப்போ யாருக்காவது சில்வர் வாங்கி கொடுக்கணும், ஆனால் என்ன வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து 100 கிராம்ஸ், இது வந்து 500 கிராம்ஸ், அரை கிலோ, இது வந்து 1 கிலோ. ஸோ இந்த மாதிரி பியூர் சில்வரில் கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க இங்கே கொடுத்து எந்த கடையில் கொடுத்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பாத்திரம்லாம் நிறைய ஏற்ற மாதிரி செட்டு வாங்கிக்கலாம். அம்மா எப்பவுமே வர பிரின்ஸ் ஜுவல்லரி இது ஸ்டெல்லா மேரிஸ் கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே போட்டுட்டு வந்திருந்த செயின் எல்லாத்தையும் போட்டு மாற்றிட்டேன் நெக்லஸ்ஸு. அப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு வளையலும் வாங்குறதுக்கு அதுலேயே இருந்தது கிராம்ஸ், அதனால் எனக்கு ஒரு வளையலும் வாங்கிட்டேன் மேட்சிங்காக. அது இல்லாமல் என்னோடய நீஸ்க்கு வந்து நெக்லஸ் வாங்கி தரணும்னு இருந்தோம். ஸோ அதனால் இதுதான் அவளுக்கு வாங்கின நெக்லஸ். வாங்கி முடிச்சுட்டு இப்போ அடுத்த கடைக்கு போகிறோம். குரோம்பேட்டில் இருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் நம்ம. இப்போ யூஸ்வலாக நம்ம எல்லாமே டி நகர் அந்த ஏரியாவுக்கு தான் போகணும் கோல்டு வாங்கணுன்னா. இப்போ குரோம்பேட்டுக்கே எல்லாமே வந்துருச்சு. தாம்பரம் குரோம்பேட் ஏரியாவில் இல்லாத கடைகளே இல்லை. வினோதோட அம்மா வந்து எங்களோட 4 பேர்த்துக்கும் 4 கிராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 16 கிராம்ஸ் டோட்டலில் வந்து நான் இப்போது எனக்கு ஒரு செயினாக வாங்கிக்கலாம், ஏன்னா நான் யூஸ்வலி மாற்றி போடுவேன்றதுக்காக பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய கடை கிடையாது, ஆனால் ஆக்சுவலி கரண்ட் டிசைன்ஸ் எல்லாமே தேவையானது வச்சுருக்காங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த கடைக்கு வரேன்னா, எந்த கடையில் வேணால் நீங்கள் கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பட் அவங்கவுங்க கடையில் வாங்கின கோல்டு காயினை அந்தந்த கடையில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ தட்ஸ் another tip you should know. எங்கேயாவது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோர்லேயே போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜுவல்லரியாக வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ தட் உங்களுக்கு சேதாரம் அந்த மேக்கிங் அது இதெல்லாம் நிறைய கட் பண்ண மாட்டாங்க.
சூப்பரான வெல்கம் ட்ரிங்க் வேணும்னு கொடுத்தாங்க. நான் வந்து பாதாம் பால் வாங்கினேன். வினோத் வந்து சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொன்னார். அதனால் இந்த மீன் டைம் அங்கே வந்து லாங் செயின் செக்ஷனில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்களும் நம்ம அத்தை வந்து நம்மளுக்காக எல்லாருக்காகவும் காயின் கொடுத்தாங்க. ஸோ எல்லார் பேரையும் சொல்லி நான் வந்து ஒரு செயின் வாங்கிட்டேன். இப்போ வந்து பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த செயினை. குரோம்பேட்டில் இருக்கிற நல்லிக்கு வந்திருக்கோம். நாங்கள் அடிக்கடி வர கடைகள். என்னோடய லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கடை இது. அம்மா அவங்களோட சாரீஸ், காட்டன் சாரீஸ் அண்ட் சில்க் காட்டன் எல்லாமே இங்கே தான் வாங்குவாங்க. அவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட ரெடிமேட் டாப்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே ஊரில் வந்து நான் கொஞ்சம் கிளாஸியாக லைக் மீட்டிங் போகிற மாதிரி ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக மீட்டிங் போகிறதுக்கு வாங்குறது டாப்ஸ் எல்லாம் இங்கே தான் வாங்குவோம். நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. வந்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. பல ஃப்ளோர்ஸில் மற்ற புடவைகள், பட்டு புடவை எல்லாமே இருக்குது. இங்கே வாங்கின சில டாப்ஸ் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது இல்லாமல் அம்மா யூஸ்வலாக வந்து ரங்காச்சாரிக்கும் போவாங்க. அந்த ஒரு கடை மட்டும் தான் என்னால் போக முடியல. யூஸ்வலாக ரங்காச்சாரி, நல்லி அண்ட் ஆல் த அதர் ஸ்டோர்ஸ் தட் யூ வாட்ச்ட் இன் திஸ் இங்கே தான் நம்ம போவோம். புடவை எக்ஸ்க்ளூசிவாக வாங்கணுன்றவங்க நீங்கள் அந்த கடைகளையும் போய் பாருங்கள். இதான் நான் வாங்கின டாப்ஸோட கிளிம்ஸ் உங்கள் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்கின செட்டு. மடிப்பாக்கத்தில் இருக்கிற கவிதா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு வந்திருக்கோம். அடிக்கடி அம்மா இந்த கடையிலேருந்து எனக்கு முன்னாடி வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்காமல் காட்டன் வித் ரயன் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி வாங்கி இதுக்கு முன்னாடி இங்கேருந்து வாங்கி அனுப்பியிருந்தாங்க. சக்தி வந்து ஐஷான்னு ஒரு கடையிலேருந்து வாங்கி அனுப்பிச்சா. அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம மெஷினில் போட்டு எடுக்கும் போது நல்லாயிருக்கு, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கடைக்கு போகும்போது முக்கியமாக பியோர் காட்டன் வாங்கினீங்கன்னா ஒன்று இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கும்போதே அந்த மாதிரி ரயன் மிக்ஸ் பண்ண மெட்டீரியல் கேட்டு வாங்குங்க. இந்த கடையில் ஸ்பெசிஃபிக்காக மடிப்பாக்கத்தில் எல்லா விதமான ரயன் மிக்ஸ் மெட்டீரியலில் ஏகப்பட்ட வெரைட்டி, லேட்டஸ்டான கட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி அங்கே போனோன்னா மேடம் ஆலியா கட் நீங்கள் வாங்கியே தரணும் அப்படின்றதுனால இந்த ஆலியா கட்டை நான் வாங்கிட்டேன். ப்ளஸ் அந்த ஃப்ராக் டைப்லேயும் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால வாங்கினேன். சிலது கொஞ்சம் கிராண்டாகவும் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்றதுனால அதையும் மைண்டில் வச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ரேஞ்சிலேருந்து 2000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் கிராண்டாக வந்து காக்ரா சோலி, லெங்காலாம் வாங்கணுன்னா கூட இருக்குது. அந்த பலாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட் அது மல்டிபிள் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மல்டிபிள் ஃப்ளோர்ஸில் இருந்தது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சென்னைக்கு போகிறவங்க மற்ற கடைகள் போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கடையை போய் வாங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் முன்னாடி நிற்கிறோம். நங்கநல்லூரில் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பாலசுப்ரமணியம் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கடையில் நல்ல பாத்திரம் கடை இருக்குது. என்ன எல்லாரும் கேட்டிங்கல்ல எங்கே கிடைக்கும் என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு, இந்த கடையிலையும் நிறையா வச்சுருக்காங்க. நான் தேடி வந்த ஐட்டம் ஒரு இட்லி பாத்திரம். கண்டிப்பாக அது இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இப்போ உள்ளே தேடி போய்கிட்டு இருக்கோம். நிறைய வெரைட்டி ஆஃப் லேட்டஸ்டான பாத்திரங்கள்லாம் இருக்குது. என்னுடைய சில்வர் கலெக்ஷன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷனை பார்த்து எல்லாரும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க எங்கே வாங்குறீங்கன்னு. இது மாதிரி நான் இன்னொரு கடையில் வாங்குவேன். பட் இந்த கடையிலையும் நான் யூஸ்வலாக வச்சுருக்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நீங்கள் எப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கினீங்கனாலும் வெயிட்டு பார்த்து அது நல்ல ஹெவியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நமக்கு இங்கே வரும்போது டிஷ்வாஷரில் போட்டால் ஒன்றும் ஆகாது. அவங்கக்கிட்ட கேளுங்க இது வந்து ஸ்டீல் கிரேட் வந்து பியூர் ஸ்டீல் கிரேடான்னு கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட பிராஸ் ஐட்டம்ஸ் அண்ட் விளக்குகள் எல்லாம் இருந்தது. மேலே தொங்க வச்சுருந்தாங்க. நான் கேட்ட இட்லி பாத்திரம் அதுலேருந்து இறக்கி கொடுத்தாங்க. எனக்கு கேட்ட எக்ஸாக்ட் சைஸ் கிடச்சிருச்சு, விச் வாஸ் குட். அப்புறம் கரண்டியும் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் யூஎஸ்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் கிடைக்கிது. ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த டிவைடர் தட்டு
இந்த மாதிரி குட்டி பால் பாத்திரம், நல்லெண்ணெய் ஊற்றுற கிண்ணங்கள், அதெல்லாம் இங்கே யூஎஸில் கிடைக்காது. இந்த வெரைட்டி கிடைக்காது. மரப்பாச்சி பொம்மையும் இருந்தது. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் ஜென்ரலாக கொலு பொம்மையும் வச்சுருப்பாங்கன்னு அங்கே வெளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. நங்கநல்லூர் ஏரியாவில் வந்து யூஸ்வலாக டெம்பிள் நிறையா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மயிலாப்பூரோட எஃபெக்டில் இங்கே ஒரு மினியேச்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. பூஜைக்கு தேவையான ஜாமானும் இருந்தது. கல்யாணத்துக்கு கொடுக்கறது ப்ளஸ் என்கேஜ்மெண்ட்க்கு கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய டபரா செட் அண்ட் சீரு செட்டுகளும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நேரில் வந்து பார்த்து எனக்கு ஒரு இட்லி பாத்திரம் ஃபைனலி வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அம்மாவோட எனக்கு அந்த காலத்தில் ரத்னா ஸ்டோருக்கு போன அதே ஃபீலிங் இங்கே வந்தது. வணக்கம். இவர் தான் குரு, சினி ட்ரெஸ் மேக்கர், சினி டெய்லருடைய பாஸ். இருந்தான் என்னை உங்களுக்கு அழகா காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இவரு. இத்தனை வருஷம் என்னை பார்க்காமலே அப்படி நச்சுன்னு ஃபிட் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து தச்சு நிறைய பேர் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணவங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் அவரோட லிங்க் கொடுப்பேன். அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்கள் என்ன துணி கொடுத்தாலும் அதை பியூட்டிஃபுல் ஆக்கி கொடுத்துருவாரு. இந்த ஏரியா வந்து மந்தவெளி. இவருடைய நம்பர் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து அவர்கிட்ட குரு 16 வருஷம் கல்யாணத்தப்ப பார்த்ததா 2008ல வரமா பார்த்தது. அந்த கடையில வந்தோம். ஆனா எப்படி பார்க்காம தைக்கிறீங்க கரெக்டா? அளவு அப்படியே பார்த்துட்டே இல்ல அவ சைஸ் ஏற ஏற கரெக்டா மேட்ச் பண்றீங்க. யூடியூப் பாக்குறீங்களா? பாப்பா அளவு போட்டோ கொடுப்பாங்க அம்மா. ஓரளவுக்கு பார்த்தோன்னு தைச்சிருவாங்க. இன்னும் அப்ப எடுத்த அளவு தான் இன்னும் நான் வச்சிருக்கேன். அதேதான் அப்படியே மாறி மாறி வரும். ஏன்னா டிசைன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் துணி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஆக்கி கொடுத்துருவாரு. நான் என்னோட எல்லா அவுட்ஃபிட்டும் ப்ரிப்பேர் ரெடி பண்ணது அவர் தான். அம்மா கிட்ட அனுப்புவாரு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இன் அவர் லைஃப். இது உங்களோட ஸ்டாக்கிங் ஒரு யூனிஃபார்ம் ஷர்ட் எடுத்து கொடுத்தோன்னா அது எப்படி பியூட்டிஃபுல்லாக குர்த்தாவாகிட்டார் பாருங்க. கெட்டிங் ரெடி. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. சின்ன கடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய செலிப்ரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் க்ளோத்ஸ் தைச்சி கொடுக்குறவர் இவர். இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் வெரி ஹம்பிள் அண்ட் வெரி நைஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் தைக்கணும்னா சென்னையில் இருந்தீங்கன்னா இங்கே போய் சினி ட்ரெஸ் மேக்கரில் போய் குருவை பாருங்கள். சைந்தவிஸ் கிச்சன்லேருந்து வந்தேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக தைச்சி கொடுப்பாங்க. மக்கள், அவர் பேர் என்ன, கலைஞர் மக்கள் நீதி மையம், கமல்ஹாசனோட ஆஃபீஸ் பக்கத்தில் சாம்கோ இருக்கு. சிக்கன் கீமா சமோசா வாங்கி சாப்பிடுங்க. மட்டன் கீமா சமோசாவும் இருக்கு. சாப்பிடுங்க. ஸ்கூல்லேருந்து நான் படிக்கிற டைமில் மித்துன் பைக் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து பரோட்டா வாங்கிட்டு வருவோம். அதுக்கு தான் அந்த பைக்கை யூஸ் பண்ணுவோம் நாங்கள். லஞ்ச் டைமில் ஏதாவது சும்மா சயின்ஸ் ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் சொல்லிட்டு இங்கேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து எல்லோரும் வச்சு சாப்பிடுவோம். ஸ்டூடியோஸ் மேனகா காடா? ஓ அதானே பார்த்தேன். இது என்ன கோயில்? கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற சேகர் எம்போரியம்க்கு வந்திருக்கோம். ரேடியோவில் அப்போல்லாம் அடிக்கடி சேகர் எம்போரியம்னு சொல்லி கேள்விப்பட்ட கடை இது. 2 புடவை வாங்கலான்னு வந்தோம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. காட்டன் சாரியோட கலெக்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் போன கடைகள்லையே ரொம்ப நல்ல கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது ட்ரெடிஷ்னலான க்ளோதிங். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெடிமேட் க்ளோத்ஸ் வச்சுருக்காங்க. ரெகுலர் சல்வார் அண்ட் ஃபேன்சி க்ளோத்ஸ் மென்னுக்கும் இருக்குது. ஆனால் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப அழகான பட்டு சாரீ அண்ட் சில்க் சாரீ அண்ட் காட்டன் சாரியோட கலெக்ஷன் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. கிளாஸியாக இருந்தது. அதுதான் எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லேட்டஸ்ட் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க. பட் பழைய காலத்து ஹேண்ட்லூம் அண்ட் வீவிங் பண்ண டிசைன்ஸும் அப்படியே அவங்க வச்சுருக்காங்க. அந்த காலத்தோட பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான புடவைகள் வாங்கணுன்னா
இந்த சேகர் எம்ப்ரோரியம் வந்து பாருங்கள். 2 புடவை தான் வாங்கணும்னு வந்தோம். ஆனால் கலெக்ஷன் பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை. அதனால் 5 புடவை வாங்கிட்டோம். நான் வாங்கின புடவைகள் இதுதான். 5 சாரி எடுத்திருக்கோம். இது ஒன்று கலம்கரி பிரிண்ட். அனதர் ஒன் என்னது போச்சம்பள்ளி மாடல் கிரீன். இது கோயம்புத்தூர் காட்டன். இது கோயம்புத்தூர் காட்டன். இது சில்க் காட்டன். இது சில்க் காட்டன். ஹலோ எவ்ரிபடி, பல்லாவரத்தில் இருக்கிற முருகன் டெக்ஸ்டைல்ஸ் வாசல் நிற்கிறோம். முருகன் சில்க்ஸ் ஆக்சுவலி இது அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோர்ஸ் இருக்குது. இது வந்து ஆன் பல்லாவரம் ரோடில் இருக்குது, பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட். நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் செல்லமணி அண்ட் கோக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஃபேமிலியில் இவங்க சக்தி வீட்லேயும் சரி, மாமனார் இருக்கும் போதும் சரி, எல்லாரும் இங்கே தான் வாங்குறாங்க ரெகுலராக. எனக்கு நிறைய டாப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. நம்ம இப்போ சும்மா கடையை அவங்களுக்கு காட்டலான்றதுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. எல்லாம் இருக்கா பர்ஃப்யூம்லேருந்து புடவை. சாரியும் எடுக்கணும். பசங்களுக்கு வந்து ஒரு பாய்க்கு தேவையான குர்த்தா இருக்கும்ல, மென் மேலே பார்த்துட்டு வரலாம். க்ளோத்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஆல் ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக மேக்கப், வளையல் தான் வாங்கிக்கோ வேணாம். செருப்பு இருக்குது வேணும் அந்த சைடு. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட செருப்புலாம் இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணா வாங்கிக்கோங்க. பாட்டில் ஏதோ கேட்டால அவ இங்கே இருக்கா பாட்டில், வாட்டர் பாட்டில் இருக்கா அந்த சைடு? இல்லை, இந்த நீ சொல்கிறல மேபி ஃபங்க்ஷன்னால வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ வருது இல்லை ஈவெண்ட்டு, வாங்கிக்கோங்க. ஊருக்கு போட்டுக்கோங்க வாங்கி. அங்கே ஆமாம் நிறைய, அங்கே எக்கச்சக்கம் செம்ம வெரைட்டி இருக்கும். பெல்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், அது என்ன அது 2 லிட்டர் சந்தையில வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பாருங்க. டைம் போட்டு கைண்ட் ஆஃப் இது ஆக்சுவலி அங்க சீப். இது வச்சிருக்கா. இதுவா? இது 1 லிட்டர். இது 1 லிட்டர். 2 லிட்டர் கேளு. 2 லிட்டர் இருக்கா கேளு. என்னன்னா ஒன்னு வாங்கினா அது உள்ளே 3 இருக்கும் சந்தையில. அதான் அப்புறமா வாங்கிட்டு தரேன்டின்னு சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ? அவங்கள கேளு, இந்த சைடில் இருக்கான்னு வேற இருக்கும், வச்சிருப்பாங்க. கேளு. ஒன்று தானே தேவை, எதுக்கு 3 வாங்கி என்ன பண்ண போற? 3 இப்போ அதில் தான் 1 இவ வச்சிருக்கேன், 1 அவ வச்சிருக்கேன், 1 நான் வச்சிருக்கேன். ஓ சரி சரி. தண்ணி குடம் பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக நல்ல திக்காக இருக்குது, குவாலிட்டி. முன்னாடிலாம் அப்படி டப்பா மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஆனால் இதில் இருக்கா பாரு. இங்கே இருக்கு. ஆனால் நீ சொல்கிற மாதிரி கிடைக்காது. ஆம்பளையா பொம்பளையா அது? அது ஏன் அப்படி இருக்கு? பசங்க, ஒரு டீனேஜர் பாய். ஆனால் இவர் மாதிரி இருப்பார். வெறும் குர்த்தா? ஆமாம், ஒயிட்டும் எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு செட்டு வேணாம், வெறும் குர்த்தா மட்டும் கிடைக்குமா? இதோட இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அது ரொம்ப தின்னாக இருக்குது. அந்த மெட்டீரியல் ஒன்று திறந்து பார்க்கலாமா? திறந்து காட்டுங்க. இந்த இவர் சைஸ் இருப்பார். அவன் இவ்வளோ இருப்பான்னா ஜஹான் இருப்பான்ல. விவின் இப்போ வீட்டில் போடுறதுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் வேணுமா? வேணும். இவர் சைஸுக்கு இருக்கா? விவின் பத்துமா அது? வினோத்தை கொடுத்துரு பில்ல. க்ளோதிங் இங்கே தான் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அந்த டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அப்பா என்னெல்லாம் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. வீடியோக்காக
அதுக்காக மட்டும் பேசுறீங்களா நீ? ம். இல்ல ஏதாவது பிடிச்சிருந்தா நிறைய க்ளோத்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே தான் நிறைய நமக்கு ட்ரெஸ் நேற்று எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அழகா இருக்கு. இப்போ ஏதாவது சேல் ஓடிட்டு இருக்கா? எப்பயுமே இந்த மாதிரி டீல் இருக்குமா? இதோ இங்க டாப்ஸ், ஷார்ட் டாப்ஸ் இருக்கு பாருங்க. அங்க ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ். பசங்க போடுவாங்களா இந்த மாதிரி? பசங்க போடுவாங்களா இந்த மாதிரி? சூப்பராக இருக்கே, போட்டு பார்த்துடலாமா? எனக்கு சில டாப்ஸ் வாங்கினேன். சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு இங்கே கொடுக்கறதுக்கு நான் டாப்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, அதுவும் வாங்கினேன். நான் தேடி வந்த ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு இங்கே கிடச்சிது. இவங்கக்கிட்டேயும் காட்டன் அண்ட் ரயன் மிக்ஸ் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. நியூவான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. லேட்டஸ்ட்டான ஆலியா கட் இது தான். இவங்களும் அந்த ஆலியா கட் எல்லோரும் போடுறாங்க மேம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஆசை தீர ஒரு 4-5 ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஃபுல் செட்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு காட்டன் செட்ஸ் வேணுன்னா கூட ஃபுல்லாகவே அப்படி இருக்குது. கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஆக்சுவலி ஜிப்பர் பண்ணியே ரெடியாக இருக்குது. வேணும்னா அப்படியே வாங்கலாம். புடவை கலெக்ஷன் எங்ககிட்ட ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் வச்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சாஃப்ட் சில்கில் காப்பர் டிசைன், காப்பரில் இருக்கிற ஜரி போட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போய் அம்மாவுக்கு, வினோதோட அம்மாவுக்கு, சக்திக்கு, அப்புறம் கோபாலோட அம்மாவுக்கு, அப்புறம் சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டிஸ் அவங்களுக்கெல்லாம், ப்ளஸ் இங்கே யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு சில சாரீஸ் எல்லாம் நான் வாங்கினேன் இந்த கடையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ். இவங்க வந்து குரோம்பேட்டில் அந்த பம்மல் ரோட்டில் இருக்காங்க. லேட்டஸ்டான டிசைன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பொறுமையாக எடுத்து காட்டினாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டம் இல்லை நாங்கள் போன டைமில். ஆனால் ஜென்ரலி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் இந்த கடைக்கு வந்து வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. மிட் ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களுடைய எல்லா கலெக்ஷன். நான் ஜென்ரலாக வந்து ரொம்ப சட்டிலான ஒரு செல்ஃப் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் தான் எப்பவுமே நான் செலக்ட் பண்ணுவேன், யார் கொடுக்குறதா இருந்தாலும். ஏன்னா அம்மா அப்படி கட்டி கட்டி தான் நான் பார்த்து பழகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிளாஸியாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி, இல்லைனா மீட்டிங் போட்டு போகிற மாதிரி டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ முருகன் சில்க்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. பம்மல் ரோட்டில் இருக்கோம் நாங்கள். சுறுசுறுப்பாக இருக்காங்க எல்லா மக்கள்லாம். கிராஸ் பண்ணலாம் வாங்க, பயமாக இருக்குது கிராஸ். இது பயங்கர ஃபேமஸ் அப்பா, கீதா கேஃபே. அந்த காலத்துல கீதா கேஃபே இது. இப்போ யாரும் போய் இப்படி இருந்தால் யாரும் உள்ள போவாங்க. பல்லாவரத்தில் இருக்கிற ஃபோக்கஸ் மென்ஸ் வேருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம இந்த கடைக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி பாய்ஸ்க்கும் நான் ஷார்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்த உடனே நான் வந்தேன். ரொம்ப நல்ல அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற, ஸ்போர்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற க்ளோதிங், அதாவது அந்த மாதிரி குவாலிட்டி, ஹை குவாலிட்டி காட்டனில் பனியன் மெட்டீரியலில் வச்சுருக்காங்க. டிசைன்ஸும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்குற கிளையண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அதோடைய ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய டிஷர்ட்ஸ் நான் வினோதுக்கு பசங்களுக்கு வாங்கினேன். நான் நினச்சதை விட அவங்க வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. டிஷர்ட்ஸ், பனியன் மெட்டீரியலில் இருக்கிற அந்த அந்த ஆக்டிவ் வேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியலில் இருக்கிற டிஷர்ட்ஸ், ஜீன்ஸு, ஹுடி, அப்புறம் ஜாப்பனீஸ் அனிமே, அப்புறம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த ஊர் யூஎஸில் இருக்கிற ஸ்டைலில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே போட்டதை வாஷ் பண்ணது தான் வினோத் போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஒரு வாட்டி வாங்கி அந்த டிஷர்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கடையில் எடுத்தோம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே. வாங்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போகிறோம். பல்லாவரத்தில் இருக்கிற ஐஷா ஃபேஷன்ஸ் முன்னாடி இருக்கும். ரொம்ப சின்ன கடை. எனக்கு என்னோடய சிஸ்டர்லாம் முன்னாடி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குங்க. இதுலேயே மிரர் வச்சா ஆடாடாடா, மிரர் வச்சா ஆலியா கட். ஆலியாக்கு நல்லா இருக்கும் இல்லையா, நமக்கு நல்லா இருக்கு, சொல்லிக்கலாம். நம்ம அடுத்து வந்தா வாங்க கண்டிப்பா. தேங்க்யூ. அதே ரோட்ல இன்னொரு கடை இருக்கு, அங்க நைட்டிலாம் வச்சிருக்காங்க.
மாதிரி ஐஷா ஃபேஷன்ஸ், வைத்தியலிங்கம் ரோட், ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குது. பல்லாவரம் மேக்ஸ் அண்ட் ரிலையன்ஸில் வாங்கின அதெல்லாம் முதலே நான் வீடியோவில் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கடைகள்லாம் போய் இந்த டிசைன்லாம் வாங்கி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். For watching this video.